بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآل آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி போன்ற பின்னால் அன்புக்குரிய உறவுகளே, தொடராக நாங்கள் குர்ஆன் கூறும் முன்னோர்கள் வரலாறு, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் முன்னோர்களுடைய வரலாற்றை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாற்றின் ஊடாக நாங்கள் என்ன என்ன படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்கின்ற விடயங்களை நாங்கள் அந்த வரலாற்றினூடாக பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 ஆண் பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து மாயிதாவின் 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இவர்கள் இருவரினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன என்கின்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்றினூடாக சொல்கின்றான். அதாவது வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக், உண்மையாகவே நிகழ்ந்த ஆதமுடைய 2 மக்களுடைய செய்திகளையும் அவர்களுக்கு நீங்கள் நபியே சொல்வீர்களாக. இது கர்ரபா குர்பானின், அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்தார்கள். ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா, அவர்களுடைய இருவரில் ஒருவருடைய நேர்ச்சை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வலம் யுதகப்பல் மினல் ஆகர், மற்றவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. قال லஅக்துலன்னக, உன்னுடைய நேர்ச்சை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, ஆகவே நான் உன்னை கொலை செய்வேன். قال انما يتقبل الله من المتقين, நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் அவனுடைய நேர்ச்சைகளை, அவர்கள் செய்கின்ற செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றார். லைன் பசத்த இலைய எதக்க, உன்னுடைய கையை கொலை செய்வதற்காக வேண்டி என் பால் நீ நீட்டினால், லிதக்துலனி மா அன பிபாசித்தின் யதைய இலைக லிஅக்துலக், மாறி நான் என்னுடைய கையை உன்னை கொலை செய்வதற்காக வேண்டி நீட்ட மாட்டேன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், உலகத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை நான் பயப்படுகின்றேன் என்று சொல்கின்றார். இன்னி உரீது அன் தபூஅ பிஇஸ்மி வ இஸ்மிக, நான் பயப்படுகின்றேன். எப்படி என்று தெரியுமா? அன் தபூஅ இஸ்மி வ இஸ்மிக, என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும், ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார், நீ சுமந்து நரகவாதியாக மாறிவிடுவாய். ذلك جزاء الظالمين, அநியாயக்காரர்களுக்குரிய கூலி அதுதான் என்பதை என்ன செய்கின்றார், அவர் சொல்லி காட்டுகின்றான். فطوعت له نفسه, அவருடைய அந்த ஆத்மா தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. فقتله فاصبح من الخاسرين, அவரை கொலை செய்து அவன் நஷ்டவாளிகளில் ஒருவனாக மாறிவிடுகின்றான். சடலம் இருக்கின்றது, சகோதரை கொலை செய்து விட்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் தத்தளிக்கின்ற பொழுது, فبعث الله غرابا يبحث في الارض ليريه كيف يواري سوءة اخيه, தன்னுடைய சகோதரனுடைய உடலை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதனை ஒரு காகத்தை அனுப்பி அல்லாஹ் அதனை பூமியில் தோண்டி அது புதைப்பதை என்ன செய்கின்றான், காண்பிக்கின்றான். قال يا ويلتى, அப்பொழுது அவர் என்னுடைய கை சேதமே, அஜஸ்து அன் அகூன மிஸ்ல ஹாதல் குராம், இந்த காகத்தை போன்று இருக்க முடியாமல் போய்விட்டதே, அப்படி என்று கை சேதப்படுகின்றார். ஃபவாரி சவ்அத அஹி ஃபஅஸ்பஹ மினன் நாதிமீன், நஷ்டவாளிகளில் ஒருவனாக அவர் மாறிவிட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் சொல்லிவிட்டு ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான்.
கதப்னா அலா பனி இஸ்ராயீல அன்னஹு மன் கதல நஃப்ஸன், யாராவது ஒரு ஆத்மாவை கொல்வார்களாக இருந்தால், பிகைரி நஃப்ஸின், எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல், எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் கொல்வார்களாக இருந்தால், அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், அல்லது பூமியில் குழப்பங்களை ஏற்படுத்துவார்களாக இருந்தால், ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஅன், அவர்கள் எல்லா மக்களையும் கொலை செய்ததற்கு சமனாக மாறிவிடுவார்கள். வமன் அஹ்யாஹா, யார் இவர்களை உயிர்ப்பிக்கின்றார்களோ, இந்த விடயத்தில் இருந்து தூரமாகி விடுகின்றார்களோ, ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, எல்லா மக்களையும் உயிர் வாழச் செய்தது போன்று அவர்களுக்குரிய கூலி கிடைக்கும். லகத் ஜாஅத்துஹும் ருசுலுனா பில் பையினாத், எங்களுடைய தூதர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய மிக தெளிவான விடயங்களை கொண்டு வந்தார்கள். சும்ம இன்ன கதீரம் மின்ஹும் பஅத ذلك في الارض لمسرفون, என்றாலும் அவர்களில் அதிகமானோர் நாங்கள் நபிமார்களை கொண்டு அனுப்பிய விடயங்களை எடுத்து நடக்காமல் அவர்கள் நஷ்டவாளிகளாக அதை மாறிவிட்டார்கள், வரம்பு முறக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வரலாற்றின் ஊடாக, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பியதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குழந்தை பிறக்கின்றது. இதில் ஒரு கட்டுக்கதை இருக்கின்றது, இஸ்ராயலியாத் இருக்கின்றது. என்னவென்றால், எங்களுடைய சமூகத்தில் மூதாதையர்கள் சொல்லுவார்கள், இரவில் 2 குழந்தைகள் அவர்களுக்கு கிடைக்கும், ஒன்று ஆண் இன்னொன்று பெண். காலையான பொழுது இன்னும் 2 குழந்தைகள் கிடைக்கும், அதாவது பகல் பொழுதில் இன்னும் 2 குழந்தைகள் கிடைக்கும், அதிலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெற்றெடுப்பார்கள். இப்படி மாறி பெற்றெடுத்தவர்கள் இவர்கள் இருவரும் மாறி மாறி திருமணம் செய்து கொள்வார்கள். அதாவது இரவில் பிறந்த பெண்ணை பகலில் பிறந்த ஆண் திருமணம் செய்வார். அதே போன்று இரவில் பிறந்த ஆணை பகலில் பிறந்த பெண் திருமணம் செய்வார். இப்படி என்ற ஒரு கட்டுக்கதை சொல்வார்கள். இதற்கும் இந்த வரலாற்றுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்களா என்று தேடுவோமாக இருந்தால் அப்படி சொன்னதாக ஒரு செய்தியும் கிடையாது. இது இட்டுக்கட்டப்பட்ட வரலாறுகளில் புனையப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. அவர்களுக்கு குழந்தை கிடைத்தது என்பதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், இவர்கள் இருவரில் ஒருவர் ஆடு மேய்த்தார், இன்னொருவர் விவசாயம் செய்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவசாயம் செய்தவருடைய அந்த விவசாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆட்டை அறுத்தவருடைய ஆட்டைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அப்படி என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது. இன்னொரு செய்தி, அல்லாஹ் விவசாயம் செய்தவருடைய விவசாயத்தை ஏற்றுக்கொண்டான், ஆட்டை அறுத்தவருடைய அந்த குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற இன்னொரு செய்தி இருக்கின்றது. இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானது. இதில் உண்மைத்தன்மையும் கிடையாது, இது சஹீஹான செய்தியும் கிடையாது. இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணான செய்தியாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வுக்கு குர்பான் கொடுத்தார்கள், அல்லாஹ் குர்பான் என்று சொல்லி காட்டினான். ஒருவருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இன்னொருவருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அல்லாஹ் இவர்களை சோதித்திருக்கலாம், சோதனைக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை செய்திருக்கலாம். இவர்கள் இருவரும் அல்லாஹ்வுக்கு குர்பான் கொடுக்கின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள். அல்லாஹ் ஒருவருடைய குர்பானை ஏற்றுக்கொள்கின்றான், இன்னொருவருடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் குர்பானை ஏற்றுக்கொள்ளாதவர் தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்கின்றார், உன்னை நான் கொலை செய்வேன் என்கின்றார். அல்லாஹ் உன்னுடையதை மாத்திரம்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், ஆகவே நான் உன்னை கொலை செய்வேன் என்ற போது அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சகோதரர் சொல்கின்றார், அப்படி செய்ய வேண்டாம், ஏனெனில் நீ என்னை கொலை செய்வதற்காக வேண்டி வந்தால் என்னுடைய கையை உன்னை கொலை செய்வதற்காக வேண்டி நான் நீட்ட மாட்டேன். நீ என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் சுமந்து நரகவாதியாக மாறிவிடாதே, அப்படி செய்து விடாதே என்று சொன்ன போது அவருடைய உள்ளம் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தூண்டுகின்றது. இப்படி தூண்டியதன் காரணமாக அவரை கொலை செய்து விடுகின்றார். கொலை செய்ததன் பிறகு அவருடைய சகோதரருடைய
சடலம் அவருக்கு முன்னால் இருக்கின்றது, அந்த உடம்பு இருக்கின்றது. என்ன செய்வதென்று தெரியாமல் இவர் யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காகத்தை அனுப்புகின்றான். காகத்தை அனுப்பி அந்த காகம் பூமியை தோண்டி ஒரு பொருளை அல்லது ஏதோ ஒன்றை புதைப்பதை பார்த்த போது, என்னுடைய கை சேதமே, இந்த காகத்துக்கு இருக்கின்ற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டதே, என்னுடைய சகோதரனுடைய உடம்பை பூமிக்கு மேல் அப்படியே வைத்து விட்டனே என்று கை சேதப்பட்டார் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த வரலாற்றினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்கின்ற செய்திகள் என்னவென பார்த்தால், இதில் மிக முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த இரண்டு சகோதரர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு சகோதரர்களும் பனு இஸ்ராயலை சேர்ந்தவர்கள் அப்படி என்று சொல்லப்படும். ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஏனெனில் முஸ்லிமில் 1677வது செய்தியாக பதிவாகி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா துக்தலு நஃப்ஸுன் பிதுல்மான், எந்த ஒரு உயிரும் அநியாயமாக கொலை செய்யப்பட மாட்டாது. அப்படி கொலை செய்யப்படுமாக இருந்தால் இல்லா கான அலா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுக்கு அதில் பங்கு போய்விடும். ஆதம் அவ்வல் கிஃப்லுன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதலாவது பிள்ளைக்கு என்ன செய்யும், அதில் ஒரு பங்கு போய்விடும். லிஅன்னஹு கான அவ்வல மன் சன்னல் கத்ல், ஏனெனில் அவர்தான் முதலாவதாக கொலை என்கின்ற ஒரு விடயத்தை உருவாக்கியவர். அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதில் இப்னு ஆதமல் அவ்வல், முதலாவது குழந்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதலாவது மகன் என்று என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால் பனு இஸ்ராயல் சமூகத்தை அவர் சேர்ந்தவர் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்படி சொல்லப்படுமாக இருந்தால் அது வெறுமனே ஒரு கட்டுக்கதையாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்றில் பெருமையை பற்றி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஒருவர் பெருமைப்படுவாராக இருந்தால், நான் எனக்கு இப்படி என்று பெருமைப்படுவாராக இருந்தால், அதாவது பொறுமை இல்லாமல் பெருமைப்படுவாராக இருந்தால் அவரை பாவத்தின் பால் அது கொண்டு செல்லும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பொறாமைப்படுகின்றார், அந்த பொறாமையே கோபமாக மாறுகின்றது, பொறுமை இழக்க செய்கின்றது, தன்னுடைய சகோதரரை அவர் கொன்று விடுகின்றார் என்கின்ற வரலாற்றை அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்றான். அதே போன்று பொறுமையை இழப்போமாக இருந்தால் நாங்கள் நிதானத்தை இழந்து விடுவோம். ஒருவர் பொறுமையை இழப்பாராக இருந்தால், அவரிடம் பொறுமை இல்லை என்றிருந்தால், இந்த தருணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் இழந்து விடுவார். நிதானம் அவருக்கு வராது. அவசரமாக செய்ய வேண்டும் என்று ஒருவர் செய்வாராக இருந்தால் அந்த செயல் அவரை நஷ்டத்தின் பால் கொண்டு செல்லும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமும் அவசரப்படாமையும் மிகப்பெரிய பண்புகள், அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கின்ற பண்புகள் என்று சொன்னார்கள். அஷ்ஜா இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆமல் வுஃபூதின் போது இஸ்லாத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள். அவர்களுடைய ஒட்டகையை கட்டுகின்றார்கள். இறங்கி ஒரு இடத்திற்கு சென்று குளித்துவிட்டு அவர்கள் அணிந்திருந்த ஆடையை மாற்றி புதிய ஆடையை அணிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்க வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்து விட்டு சொல்கின்றார்கள், இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன், உங்களிடம் இரண்டு பண்புகள் இருக்கின்றது, யுஹிப்புஹும் அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதனை விரும்புகின்றார்கள். அல் ஹில்மு வல் அனாத், அவசரப்படாமலும் நிதானமாக இருப்பதும் அப்படி என்று சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். இஸ்லாத்துக்கு வருகின்றேன் என்று விட்டு வந்த ஒட்டகத்தை அப்படியே விட்டுவிட்டு குளிக்காமல் அப்படியே ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நிதானமாக நடந்து கொள்கின்றார்கள். இந்த ஒட்டகையை கட்ட வேண்டும், இந்த ஒட்டகையை கட்டவில்லை என்றால் இது ஓடிவிட்டது என்று சொன்னால் இதனை
உரிமையிடுவதற்கு எனக்கு மீண்டும் வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஒருவரை சந்திக்க செல்கின்றேன், அவரை சந்திக்கின்ற பொழுது நல்ல முறையில் அழகாக நான் செல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனை நிதானம் இருந்ததனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஜா இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்தார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த வரலாற்றின் ஊடாகவும் அல்லாஹ் எங்களிடம் நிதானத்தையும் பொறுமையையும் எதிர்பார்க்கின்றான் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் எங்களுக்கு இன்னும் ஒரு படிப்பினையை சொல்கின்றான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களிடமிருந்துதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படி என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சொன்ன செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதாவது நாங்கள் பார்க்கலாம், ஒரு அமலை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகின்றேன் என்கின்ற அச்சம் இருக்க வேண்டும். நான் தொழ வருகின்றேன் என்றால் தொழுகை என்பதை ஈமான் கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்று சொல்லி அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். யாருக்கும் நான் காண்பிக்கவோ அல்லது நான் தொழுகின்றேன் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்றோ நான் ஆசைப்படக்கூடாது. இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இதனை நான் நிறைவேற்றுகின்றேன் என்கின்ற இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து இறையச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நான் இதனை நிறைவேற்றுகின்றேன் என்றால் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ்வை அஞ்சுபவர்களிடமிருந்துதான் அல்லாஹ் எல்லா செயற்பாடுகளையும் அங்கீகரிக்கின்றான் என்பதை சொல்லி காட்டுகிறான். எந்த செயலாக இருந்தாலும், தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, சமூக பணி என்று செய்ய சென்றாலும் சரி, மற்றவர்களிடம் அந்தஸ்தை எதிர்பார்த்து, மற்றவர்கள் என்னை புகழ்வார்கள் என்று, மற்றவர்கள் மைக்கில் என்னை இன்னார் 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 இப்படியெல்லாம் உதவி செய்தார் என்று சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி ஒருவர் தர்மம் செய்வாராக இருந்தால், உதவி செய்வாராக இருந்தால் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் மினல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செய்பவர்களிடம் இருந்து மாத்திரம்தான் என்பதை என்ன செய்கின்றான், இந்த வரலாற்றில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.